ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சரி சேனல். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். வாங்க, ரொம்பவே சிம்பிளாக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஃபிஷ் ஃப்ரை. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது கெண்டை மீன் சொன்னாங்க, ஏன்னா இந்த மீன் பேர் எனக்கு தெரிலங்க. முதல்ல ஃபிஷ் ஃப்ரை மசாலா எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி கடையில் விற்கிற ரெடிமேட் மசாலா தான் எடுத்துக்கிட்டேன். இது கூடவே இது கரைக்கிறதுக்காக புளி தண்ணிங்க, கொஞ்சமாக புளியை ஊற வச்சு கரைச்சி அந்த தண்ணி எடுத்துக்கலாம். புளி தண்ணியில் மீனை ஊற வச்சு வறுத்தா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மீனெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை தடவிக்கலாங்க. எல்லா மீன்லேயும் உள்ளெல்லாம் நல்லா மசாலாவை தடவி வச்சுக்கலாங்க. அப்போ தான் நல்லா ஊறி வரும், டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம எடுத்து வச்ச எல்லா பீஸ்லேயும் இதே மாதிரி தடவி எடுத்து வச்சுக்கலாங்க. தடவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா அப்படியே மூடி வச்சிடலாங்க. நல்லா ஊறட்டும், உப்பு காரெல்லாம் நல்லா மீனில் இறங்கட்டும். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா வறுக்கலாம் வாங்க. நாம் ஊற வச்ச மீனெல்லாம் நல்லா ஊறி மசாலாலாம் இறங்கிட்டு இருக்கோம். இப்போ இதை வறுத்துடலாம் வாங்க. அடுப்பு மேலே ஒரு தோசை தவா இல்லைன்னா கடாய் வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி கடாயில் தான் வறுக்க போகிறேன். ஒரு இரும்பு கடாயை வச்சுட்டு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. மீன் துண்டு எல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம எண்ணெயில் விட்டுக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. அப்போ தான் மீன் தீஞ்சி போகாமல் நல்லா உள்ளெல்லாம் வெந்து வரும். மேலாக்கில் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாங்க. ஒன் சைடு வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாங்க. ஒன் சைடு வெந்துடுச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாங்க. திருப்பி போட்டு அதையும் நல்லா வேகட்டும், எண்ணெயில் நல்லா வறுபடட்டுங்க. இந்த ஃபிஷ் ஃப்ரை தோசை தவாவில் கூட நம்ம போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். வாசனைக்காக கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு திருப்பிக்கலாங்க. திருப்பி இன்னொரு பக்கமும் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். பாருங்கள், மசாலா உதிராமல் சூப்பராக ஃபிஷ் ஃப்ரை ரெடிங்க. சுட சுட எடுத்து சாப்பிட்லாம் வாங்க. என்னோடய ஸ்டைலில் ஃபிஷ் ஃப்ரை ரெடிங்க. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் சூப்பராக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.